ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜுவல்லரி சாஃப்ட்வேர் ஆன்லைன் வெர்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆஃப்லைனில் நாங்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ அட்மின் அண்டு பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே இப்போ நான் எவ்வளோ ஐட்டம் ஒரு 3 ஐட்டம் வந்து சாம்பிளுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இது வந்து ஆன்லைனில் இப்போ நீங்கள் பார்க்குற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? ஆனால் பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சப்போஸ் இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஆன்லைனில் பில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸாக நாங்கள் வந்து ஆஃப்லைன் வெர்ஷன் வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒன்லி ஃபார் பில்லிங் மட்டும். ஓகேங்களா? ஸோ பில்லிங் மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ரைட், ஃபஸ்ட் நான் இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இருக்கிற ஐட்டம் மட்டும் காமிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே ஒரு டிக்கு வச்சிங்கன்னா ஒன்லி ஸ்டாக் இருக்கிற ஐட்டம் மட்டும் காமிக்கும். இப்போ நான் டிக்கை எடுத்துகிட்டுனா எல்லா ஐட்டமும் காமிக்கும், அவுட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டமும் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கிற ஐட்டம் தான் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போது ஸ்டாக்கு இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா பர்ச்சேஸ் பில் வந்து நம்ம போடணும். இது ரெண்டும் போட்டால் தான் இங்கே ஸ்டாக் வந்து கூடிக்கும். அதே மாதிரி எந்தெந்த கேட்டகரி சூஸ் பண்ணிங்களோ அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம், பார்கோடை வச்சு சர்ச் பண்ணலாம். எஸ்கேயுன்றது ஆல்மார்க் ஐடி கூட வச்சுக்கலாம். சப்போஸ் நகை கடையாக இருக்கும்போது ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவரிங் கடைன்றதுனால நாங்கள் அது ரிலேட்டடான சிம்பிள் என்ட்ரிஸையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நாங்கள் ஆஃப்லைன் வெர்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஆஃப்லைன் வெர்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது நம்ம இன்டர்நெட்டில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணோடனே நம்ம அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுமோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு டேட்டா பேஸில் இருக்குது. சரியா? இப்போது அவங்களுடைய டேட்டா பேஸ் வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேட்டா பேஸ் நேம்னு காமிக்குதா? இப்போது டிஃபால்ட்டு வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ டேட்டா பேஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஐட்டம் இருக்கா? இப்போ நான் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இவங்களுடைய டேட்டா பேஸை நான் இப்போ கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது கரெக்டாக வந்து A4 A5 நம்ம என்ன பிரிண்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் திருப்பியும் அப்ளை ஆனதுக்கப்புறம் டிஜிகோல்ட் சாஃப்ட்வேர் டிஜிகோல்ட் POSன்னு வச்சுருக்கோம் இதனுடைய நேமு. இப்போ நான் திருப்பியும் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி 1 2 3 அப்படின்னு கொடுத்துருவோம். டேட்டாபேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் காமிக்கும். அதாவது ஆன்லைனில் நம்ம என்னென்ன ஐட்டமெல்லாம் க்ரியேட் பண்ணோமோ அந்த ஐட்டம் மட்டும்தான் இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மெயின் ரீசன் என்னன்னா பிரிண்ட் அவுட் வந்து குவாலிட்டியாக கிடைக்கணும். அதே நேரத்தில் நாம் இல்லைனா கூட நம்மளுடைய ஸ்டாஃபுக்கு என்ன ஒர்க்கு, பில் போடுற வேலை தான். மற்றபடி அவங்க ரிப்போர்ட்டோ இல்லை ஐட்டம் டீட்டெயில்ஸோ இல்லை ஸ்டாக் ரிலேட்டட் ஐட்டம்ஸோ எதுவுமே அவங்க வியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன் வெர்ஷனில் இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆச்சு, இன்றைக்கி என்னென்னலாம் நடந்திருக்குன்னு A to Z வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இப்போ 5ன்னு கொடுத்தோன்னா 5 குவான்டிட்டியோட ரேட்டு வந்துடும். இங்கே கேஷ்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். இல்லை நான் தெர்மல் பிரிண்ட்ரு, அதாவது 3 டைப் ஆஃப் பிரிண்ட் வச்சுருக்கோம், A4 A5 அண்ட் தெர்மல் பிரிண்ட். ஓகேங்களா? அந்த தெர்மல் பிரிண்ட்டை நான் கிளிக் பண்ண உடனே கேஷு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வந்து த்ரூ ஆகிடும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காகவும் இருக்கணும். அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஆஃப்லைன் வெர்ஷன் வந்து பில்லிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். ரைட், அடுத்தது இன்வாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன பில் போயிருக்கு, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அது எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஆக்டிவ் இது பார்க்கலாம். இல்லை ரீப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா ரீப்ரிண்ட் அவுட் தெர்மல்லையோ A5லையோ இல்லை A4லையோ நம்ம பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிரிண்ட் A4ன்னு கொடுத்தேன்னா எனக்கு A4ல் நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரிண்டர் வச்சுருந்தோன்னா அதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்லை A5 அப்படின்னா
அதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறது, இப்போ தெர்மல் பிரிண்டருக்கான செட்டிங்ஸும் இல்லை A4 A5க்கான செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே A5ல் என்ன பிரிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி தெர்மலுக்கு நம்ம என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறோன்றதை இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்திங்கன்னா போதும். சப்போஸ் வந்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்திங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். டெஸ்ட்டு பிரிண்ட் தெர்மல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் தெர்மல் பிரிண்டருக்கு உங்களுக்கு அவுட்புட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பில்லிங், இன்வாய்ஸிங் அண்டு வந்து அதை எல்லாமே வந்து ஆஃப்லைன்லேயும் முழுக்க என்டையர் சாஃப்ட்வேருமே மேனேஜ் பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்கோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பில்லிங்கில் ஸோ இன்வாய்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே லைவாக போட்ட பில் முதல் கொண்டு பாருங்கள் நம்ம லைவாக அப்டேட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டு பில் இது தான். ஓகேங்களா. ஸோ 2807 இங்கே போய்ட்டு நீங்கள் இன்வாய்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட பில்லு இது தான் உங்களுக்கு 2807. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கடைசி பில்லு. ஸோ லைவாகவே உங்களுக்கு வந்து இங்கே சிங்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன போட்டாலும் என்ன பண்ணாலும் இங்கே லைவாகவே சிங்க் ஆகிட்ருக்கோம். இப்போ கேன்சல் இன்வாய்ஸ் கொடுத்தோன்னா இந்த பில் வந்து கேன்சல் ஆகிக்கும். எடிட் பண்ணுறதா இருந்தால் கிளிக் பண்ணி நம்ம விட்டதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜுவல்லரி சாஃப்ட்வேர் ப்ளஸ் கவரிங் கடைங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே பார்த்துக்கணும், பார்கோட் பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னாலும் நான் வீட்டிலேருந்து பார்கோடு வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்கோடுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஐட்டத்துக்கு நான் பார்கோடு எடுக்கணுன்னா நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இதில் எத்தனை ஸ்டிக்கர் வேணும், இப்போ 4 ஸ்டிக்கர்னால் 4 ஸ்டிக்கர்னு கொடுத்துட்டு இந்த இடம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஜுவல்லரி டேக்னு நம்ம சைஸ் வச்சுருக்கோம். கஸ்டம் சைஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட என்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்கோ அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டம் சைஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜுவல்லரி டேக்கில் கிளிக் பண்ணுறேன். இப்போது ஷாப் நேம் என்ன சைஸில் வரணும், இல்லை SKI என்ன சைஸில் வரணும். இப்போ தான் அதுக்கு ஷாப் நேமு நான் ஒரு 8ல் வரணும்னு போட்டேன்னா இங்கே வந்து 8ன்றது உங்களுக்கு வரும். இப்போ நான் ஷாப்போட நேம், ப்ரைஸ், ஷாப் லோகோ. ஓகேங்களா. ஸோ 3மே இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்கோடு வந்து எனக்கு பார்கோடு வேணாம் QR கோடு வேணும் அப்படின்னு வச்சுட்டு இங்கே நான் கஸ்டமைசேஷன் பண்ணிடுறேன். ஓகேவா. அதேமாரி கம்பெனியோடைய லோகோ, ஸோ எனி லோகோ நம்ம மாற்றிக்கலாம். ஸோ லோகோவை நான் வந்து இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் வந்து இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் போட்டேன். அடுத்தது ப்ரைஸை தூக்கி இப்படி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ப்ரைஸ் மட்டும் போல்டாக வேணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 8ன்னு கொடுத்துட்றேன். 88ல் 8 கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் இங்கே பிரைட்னஸோட உங்களுக்கு சைஸ் வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே நீங்கள் வந்து பார்கோடு வந்து டிசைன் பண்ண முடியும். அதேமாரி சைஸ் குறைக்கிறது, லோகோவோட சைஸ் குறைக்கிறது, QR கோடோட சைஸை குறைக்கிறதுன்றத பார்கோடை நீங்கள் லைவாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரிண்டிங் ஏரியா மட்டும் இங்கே காமிக்கும். உங்களுக்கு சாம்பிள் காமிக்கணும்னா நான் பிரிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்னு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி வரும். உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது லோகோ வந்து இது QR கோடு, லோகோ அண்ட் ஐட்டத்தோட நேம் அண்டு டேரெக்டாக. ஸோ இந்த விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 100 mm இன்ட்டு 15 mm ஹைட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து டேரெக்டாக இந்த இடத்துல வந்து டேக்குக்கான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக பிரிண்டட் ஏரியா மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த டேக்கை மடித்து அவங்க வந்து அந்த டேக் ஜுவல்லரி டேக் வந்து போடுவாங்க. ஓகே. ஸோ இது மேற்கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் டெப்த்தான வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஜுவல்லரிக்கு இல்லை கவரிங் இமிட்டேஷன் ஷாப்புக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவோம். சப்போஸ் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா டோன்ட் வரி, இங்கே ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃப்லைன் மாறிக்கும். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பில் போட்டதுக்கப்புறம் எப்போ வந்து நெட்டு ரீகனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து இந்த இடத்துல ஆன்லைனாக மாறிட்டு இதனுடைய பில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிக்கும். இந்த பில் எல்லாமே நம்ம போட்ட பில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.